அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபல் சபா அவர்கள் சவுதி அரேபியாவிற்கு விஜயம். மிக முக்கியமான மீட்டிங் நடைபெற உள்ளது. அந்த நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து, குவைத்திலிருந்து வெளிநாட்டவர்கள் அனுப்பும் தினார்கள் குறைந்து வருகிறது. கவலையில் மூழ்கிய குவைத்தின் மத்திய வங்கி. அடுத்து, தந்தை மகன் செய்த மனதை உலுக்கும் சம்பவம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமத் அல் ஜாபல் சபா அவர்கள் ஜோர்டானுக்கு அடுத்தபடியாக சவுதி அரேபியாவிற்கு ஒரு மிக முக்கியமான மீட்டிங்கில் கலந்து கொள்ள சென்றுள்ளார். சவுதி அரேபியா நடத்தும் WEF, அதாவது வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், தமிழில் சொல்லணும்னா உலக பொருளாதாரம் சம்பந்தமான மிக முக்கியமான மாநாடு. இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளை சேர்ந்த மிக முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்கிறார்கள். அதாவது இந்த மிக முக்கியமான மாநாடு 2 நாள் நடைபெறுகிறது. ஏப்ரல் 28 மற்றும் 29. இந்த மாநாட்டில் மிடில் ஈஸ்ட் நாடுகளில் தற்போது நிலவும் பிரச்சனைகள் பேசப்பட்டு அதனை தீர்க்க முயற்சிகள் எடுக்கப்படும் என கூறப்படுகிறது. எனக்கு தெரிஞ்சு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை தீர்ந்தாலே போதுங்க, மிடில் ஈஸ்ட் நாடுகளில் பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்துவிடும். அடுத்த தகவல், குவைத்திலிருந்து தற்போது வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவது குறைந்து வருவதாக த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. அரப் பத்திரிகையில் வெளியான புள்ளி விவரம்படி 2022ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது 2023ஆம் ஆண்டு வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவது வெகுவாக குறைந்து வருகிறது. அதாவது 5.4 பில்லியன் தினாராக இருந்தது, தற்போது 3.9 பில்லியனாக குறைந்துவிட்டது. இப்படியே போனால் பேங்க் நடத்துவது மிகவும் கடினமாகிவிடும். இதற்கு என்ன காரணம் என்று அறிய தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. எனக்கு தெரிஞ்சு இதற்கு பார்த்தீங்கன்னா 2 காரணம் தாங்க. ஒன்று வெளிநாட்டவர்கள் எண்ணிக்கை முன்பை விட இப்போ அதிக அளவில் குவைத்தில் குறைந்து வருகிறது. இரண்டாவது மிக முக்கியமான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, சில வெளிநாட்டவர்கள் பேங்க் மூலமாக பணம் அனுப்பாமல் தவறான முறையில் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவதால் தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த வீடியோ பார்க்குற நீங்க வெளிநாட்டவர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு பணம் அனுப்புவது குறைந்து வருவதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவலுங்க, குவைத்தில் மிக கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துள்ளது. பலரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இதுவரை யாரும் கேள்விப்படாத ஒரு குற்றங்க. அதாவது குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட ஆதாரத்தின் அடிப்படையில் குவைத்திலிருந்து ஒரு எகிப்தியர், அதாவது மஸ்ரி, வீடியோ கால் மூலம் எகிப்தில் உள்ள ஒருவனுக்கு வீடியோ கால் பண்ணி அவன் மூலம் ஒரு இள வயது டீனேஜ் பையனை கொன்று அவனது உடல் உறுப்புகளை அகற்றப்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டது பார்த்தீங்கன்னா குவைத்தில் வசிக்கும் தந்தை மற்றும் மகன் 2 பேர் தாங்க. இப்போ இந்த 2 பேரை குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் கைது செய்து எகிப்து நாட்டுக்கு அனுப்பி விசாரணை தொடங்கப்பட்டுள்ளது. இதில் அதிர்ச்சியான இன்னொரு தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்ட 2 பேரும் இந்த மாதிரி எடுத்த வீடியோக்களை சில வெப்சைட்களுக்கு விற்று பணம் சம்பாதிப்பதே இவர்களது நோக்கமாக உள்ளது. எப்படிலாம் யோசிச்சு சம்பாதிக்கிறாங்க பாருங்க. இந்த மாதிரியான ஒரு மனதை உழுக்கும் சம்பவம் என் வாழ்நாள நான் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல PCC மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு சென்னை 28 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. திருச்சி டு குவைத் $13,900 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு திருச்சி 36 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. கொச்சின் டு குவைத் $13,400 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு கொச்சின் 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. மும்பை டு குவைத் 13,000 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு மும்பை 32 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. ஹைதராபாத் டு குவைத் 13,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு ஹைதராபாத் 38 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. கொழும்பு டு குவைத் 70 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் உள்ளது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 270 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $960 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 365 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 300 பில்ஸாக உள்ளது. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளும் பல தடவை சொல்லிட்டோம், கோல்டு குவைத்திலிருந்து எவ்வளோ கொண்டு போகலாம். அதாவது குவைத்திலிருந்து மட்டும் கிடையாதுங்க, உலக நாடுகளில் எங்கேருந்து நீங்கள் இந்தியா வந்தாலும் ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 கிராம் அலவுடு, லேடிஸ்க்கு 20 கிராம் அலவுடு. இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுபோல் தங்க நகையில் கொண்டு வரும்போது பேக்கில் மறைச்சி வச்சு கொண்டு வராதிங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் எக்கச்சக்கமாக போடுவாங்க. அதனால் கோல்டை முடிஞ்ச வரைக்கும் போட்டுடுவாங்க. ஆண்களுக்கு 10 கிராம் அலவுடு, லேடிஸ்க்கு 20 கிராம் அலவுடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.